தாழ்த்தினார், அன்பு வைத்தார். மரண பரியந்தமும் கடைசி வரைக்கும் அன்பு வைத்தார். அங்க பார்க்கிறோம் சாகர் வரைக்கும் தன்னை இவர் யாருங்க? உலக ரட்சகர். இவர் தான் தெய்வம். இவர் தான் இயேசு கிறிஸ்து, மெய்யான தெய்வம். இந்த ரெண்டு கேரக்டர் கவனிங்க. இந்த ரெண்டு வசனத்தை உங்களால் என்னால் கை கொள்ள முடியுதா? அப்ப வசனம் நம்மளும் எவ்வளோ தூரம். நீங்கள் ஒரு பாரம்பரியமான கிறிஸ்துவா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இயேசப்பட வந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு நாள் கடந்து போயிடும். அப்ப இந்த வசனத்தை வச்சிங்க, என்னில் அன்பாயிராதவன் என் வசனத்தை கை கொள்ள மாட்டான். ஒவ்வொன்றா படிக்க வேகமாக கடந்து பார்க்க போகிறோம். படிங்க. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34 படிங்க. பழைய கட்டளை இல்லை, புதுசா என்ன திருந்தெடுக்க போறீங்க. புதுசான கட்டளை. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கேன். இருக்க முடியுதா? இருக்க முடியுதா? அப்பா அம்மாட்ட, தம்பி தங்கச்சிட்ட, அண்ணிக்கிட்ட, மூத்தாறு கொழுந்தனார்கிட்ட, சொந்த பந்தம், ரத்த கலப்பட்ட சோத்திரம் எல்லாவற்றையும் நீங்கள் அன்பு செலுத்த முடியுதா? ஆண்டு சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் நீங்கள் வசனத்துக்கு கை கொள்ள ஏசப்பா உங்களை நேசிக்கலை. உண்மையான சத்தியம். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். ஊழியக்காரன் எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான், எல்லாருக்கும் தான் ஒப்பு கொடுக்க போகிறோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அல்லேலூயா. எல்லாம் கண்ணை மூடுங்க. நான் கேட்க மாட்டேன். கண்ணை மூடி கையை உயர்த்தி, நான் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறேன் பாஸ்டர். நான் உங்கள்கிட்ட பேசி பல மாதம் பல வருஷம் ஆச்சு பாஸ்டர். ஏன் அந்த நிலைமையை தள்ளப்பட்டீங்க? எதனால அது வந்தது? உணர்ந்துங்க பிரதர், உணர்ந்த திருச்சபை ஊழியக்காரனு. ஏதோ வசனத்தை வந்து படிச்சுட்டு போகிறது கிடையாது. வசனத்தை மனப்பாடம் பண்ண சொல்றது கிடையாதுங்க. வசன்படி வாழணும். நான் அழகாக பிரசங்கம் பண்ணிடலாம், நீங்கள் எனக்கு மார்க்கு போடலாம், அது முக்கியம் இல்லை. நான் வசன்படி வாழாவிட்டால் நான் சாய்ந்து போகிற உலகத்துக்கு நான் ஒப்பாயிருப்பேன். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? யோவான் 13ஆம் அதிகாரம் அவர் சொல்லார். 5ஆம் வசனம் படிங்க போலாம். 5. இயேசு கிறிஸ்து சீடர்களுடைய கால்களை கழுவினார். இது எதை குறிக்கிறது? இது என்ன அவங்க படிச்சாங்க? யோவான் 13:5 என்னங்க வசனம். இந்த வசனத்தை நீங்க கை படிச்சிடலாங்க, நான் படிச்சலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் கை கொள்ளாவிட்டால் ஏசப்பா என் மீது அன்பா இல்லைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவே சீடரின் கால்களை கழுவினாராம். இது எதை குறிக்கிறது? அன்பு, தாழ்மை, உலக ரட்சகர். நம்மளாம் இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்? நம்ம ஸ்டேட்டஸ் எங்க? நம்ம கௌரவம் எங்க? ஒரு நாள் கர்த்தர் நியாயந்திருக்க போகிறார். அந்நாளால் வெளிப்படும். யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க. 27. அந்த துணிக்கு யோவானு, நான் கொஞ்சம் வழி இந்த யோவான் என்பது அன்பை பற்றி சொல்கிறது. அதில் என்னென்ன அந்த சம்பவம் கொஞ்சம் காலம் அப்படியே முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் தான் நீ நம்ம தியானம் பண்ணணும். இதில் இதெல்லாம் இந்த வசனத்தில் ஒவ்வொரு வசனம் எங்கெல்லாம் குறையாக இருக்கிறோம், நீங்கள் நம்ம உணர போகிறோம், ஒப்பு கொடுக்க போகிறோம். இங்கே பார்க்குறோம், அந்த துணிக்கு அவன் வாங்கின பின்பு யாருக்குள்ள? யூதாஸ் காரியத்தை யாருங்க? 12 சீடில் ஒருவன் யூதாஸ், அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். பார்த்தீங்களா? சாத்தான் புகுந்தான். யாருக்குள்ள? சீடனுக்குள்ள. நீங்க சபைக்குள்ள தப்பா நினைக்காதீங்க. சபைக்குள்ள எவ்வளோ விசுவாசிக்குள்ள சாத்தானுடைய கிரியை இருக்கிறது. சாத்தானுடைய ஆவில கட்டப்பட்டிருக்கிறாங்க. யோவான் மன்னிக்கும் யூதாஸ் தேவனால் தெரிந்து கொள்ளப்படும் ஒரு சீசன் தான். பணப்பையை சொத்து வைத்தவன் தான். ஊழியத்தில் வர எல்லா காணிக்கையும் அவர் கையில் தான் ஆண்டவர் கொடுப்பார், பொறுப்பானவன். ஆனால் ஒன்றுத்தில் தவறிட்டான். அவனுக்குள்ள பொருளாசை, பண ஆசை வந்தபடியால் தான் இயேசு கிறிஸ்துவை
30 வெள்ளி காசு காட்டி கொடுத்து துரோகியாய் மாறி கர்த்தருடைய பிள்ளைகளே கடைசியில் அவன் முடிவு தற்கொலை செய்து கொண்டான். உலக மனுஷன் கிடையாதுங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். இருக்கிறீங்களா? இன்னைக்கு நாம் எதுக்கு இடங்குறோம்? சாத்தான் நமக்குள்ள புகுந்திருக்கிறானா? நீங்க ஜெபம் பண்ணும்போது தேவசம் காத்திருக்கும்போது ஆண்டு உங்களை வெளிப்படுத்துவார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18, 19 வேகமாக படிங்க, முடிக்கலாம். எத்தனை வருஷம் படிக்கிறீங்க? 18. யோவான் 15ஆம் அதிகாரம் ஆண்டு சொல்றாரு, உலகம் உங்களை பகைத்தால் நீங்களான கவலை. என்ன பகைக்கிறது பாஸ்டர், எங்க ஊர்ல என்ன பகைக்கிறாங்க, தெருவில் பகை. கவலைப்படாதீங்க, உங்களை பகைக்கிறது முன்னே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகை. ஏன்னா நீங்க தேவ பிள்ளைகள், நீங்க தேவ பிள்ளைகளா இருக்கிறபடியால் தான் உலகம் உங்களை பகைக்கிறது. நீங்க உலக பிள்ளையா இருந்தா உலகம் உங்களை பகைக்காது, உங்களை நேசிக்கும். இருக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க, மறுபடிங்க. உலகம் உங்களை பகைத்தால் முன்னே அறியுங்கள். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் உங்களை கேள்வி கேட்பேன், நீங்களாச்சும் கத்தராச்சு நானு. நம்ம எல்லாம் ஆண்டு சொல்லாரு, நான் உலகத்தார் அல்லன்ட்டார் ஆண்டவர். நான் உலகத்தார் அளவு, நீங்களும் உலகத்தார் அளவு ஆகக்கூடாது ஆண்டு விருப்பம். இருக்கிறீங்களா? அப்போ உலகத்தார் யாருங்க? உலக மக்கள், அவிசுவாசிகள், இயேசு கிறிஸ்து தெய்வம் வணங்காதவர் சொல்லிக்கொண்டே போலாம், புறஜாதி மக்கள், இவங்களாம் உலக மக்கள் தான். அப்ப நாம் உலகத்தார் அல்ல. அப்ப நீங்க உலகத்தாரன்னா உலகத்தின் பாவங்கள் அனைத்து உங்களுக்குள்ள குடியிருக்கும். அப்ப நீங்க இன்னும் தேவ பிள்ளைகளாக மாறல, இன்னும் ஆவிக்குரிய பிள்ளையாக மாறல, இன்னும் வசனத்தை கை கொள்ளணும் அர்த்தம். இருக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க, கைத்தட்டி சொல்லுங்க. நான் மறுபடிங்க, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்களும் நானும் உலகத்தார் அல்ல. இயேசு கிறிஸ்து வாழ்நாட்களை இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களும் சோத்திரம் ஏற்றுக்கொண்ட மக்களும் உலகத்தார் அல்ல, உலகில் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள். நான் உலகத்திலிருந்து உங்களை என்னை கதை தெரிந்து கொண்டபடியால் பத்தியா. ஏன் இந்த உலகம் பகைக்கு தெரியுமா? இந்த உலகம் ஏன் நம்ம பகைக்குதுங்க? ஏன் இந்த உலகம் நம்ம பகைக்குது? நீ போய் அந்த சாமி, அந்த கோயிலுக்கு, அந்த பைபிள் எடுத்து போறியே, இப்படி மாறிட்டியே. நீ முதல்ல எப்படி இருந்த? என் கூட இருந்த, என் கூட ஜாலியாக இருந்த, பாவம் செஞ்ச, எல்லாம் என்ன கூட உலகம் எல்லாமே உனக்குள்ள இருந்துச்சு. இப்போ நீ எதுவும் தொட மாட்டேன், எதுவும் வர மாட்டேன், என்ன ஆச்சு? உலகத்திலிருந்து உங்களை எங்களை கத்த பிரித்து எடுத்துட்டார். உலகம் பகைக்குது. ஒரு காலத்தில் கர்த்தர் உங்களை என்ன உலகத்தில் பிரித்து எடுக்கல, உலகத்தோடு இருந்தோம். இன்னைக்கு நம்மை உலகம் அப்ப நேசிச்சிச்சு. உலகத்தார் அல்ல, துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி, பாவியல் வழியின்படி, பரியாசத்தோடு உட்காரும் இடத்துல தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம். இவங்க இங்கே இருக்க மாட்டாங்களே, இந்த சிஸ்டர் இங்கே இருக்க மாட்டாங்களே, இந்த பிரதர் இங்கே இருக்க மாட்டாங்களே, இவர் இருக்க வேண்டிய இடம் இங்கே இல்லையே, ஏன் இவங்க இங்கே இருக்கிறாங்கன்னா நீ உலகத்தை நான் மாற்றின அர்த்தம். உணரணும், சபை மறும் அடையணும், மனமாற்றம் அடையணும். சும்மா ஆவிக்குரியவர் ஆவிக்குரிய சபைலாம் பேச்ச சொல்லக்கூடாது. ஆவிக்குரிய எண்ணங்கள் கிரிகளை வெளிப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே யோவான் 15ஆம் அதிகாரம் 12 படிங்க. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல கற்பனை. கற்பனை என்றால் என்ன? வசனம். கற்பனை என்றால் என்னங்க? வசனம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க, சொல்லுங்க, ஒரு பைபிள் வசனங்குது, எது நமக்கு ஜீவ வழி? போதக சிக்ஷை தான் ஜீவ வழி. சொல்லுங்க, அது நான் போதக சிக்ஷை. பிள்ளைங்க தப்பு செஞ்சா நீங்க அடிக்கிறீங்க. போதனை சிக்ஷையோடு கூட போதனை, சிக்ஷிக்கிற போதனை,
கண்டித்து உணர்த்துகிற போதனை. பரிசுத்தாவியை கண்டித்து உணர்த்துகிறார். தவறு செய்யும்போது எப்படி பிள்ளைகளை சிச்சிக்கைகளோ தண்டிக்கைகளோ கண்டிக்கிறீங்களோ, ஜீவ வழிக்கு போனோமா, போதக சிச்சை சபைக்குள்ள இருக்கணும், குடும்பத்துக்குள்ள இருக்கணும், தனிப்பட்ட மனிதனுக்குள்ள இருந்தாதான் அவன் ஜீவ வழி போவான். சிச்சியே இல்லைங்க. அந்த சபையில் கண்டித்து வந்த பிரசங்கமே கிடையாதுங்க. எப்போ வேணா வா, எப்போ வேணா போய், என்ன வேணா செய், வந்து அட்லஸ் போட்டியா, அந்த சபை பரலோகத்துக்கு போவாது. உலகத்துக்கு ஒரு சபை, பேருக்கு ஒரு சபை, கல்யாணம் காட்சி சாவுக்கு அடக்கத்துக்கு ஒரு சபை. போதக சிச்சை இல்லையா, என்டர்னல் லைஃப் போக முடியாது ஐயா சபை. வேதமே விளக்கு, வேதமே கட்டளையே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. ஒரு சபையில ஆவியானனா இப்ப வசனமே உங்களுக்கு உங்க எல்லாரும் பாசுறாரு, உங்க எல்லாரும் வாஷ் பண்றாரு. எப்படி வாட்டர் சர்வீஸ் எல்லாம் வாஷ் பண்ணீங்களோ, வாஷ் பண்ண வசனமும் உங்களையும் எண்ணெய் நின்று கொண்டு எண்ணெயும் கத்தர் வாஷ் பண்ணியே இருக்கிறார். எங்கெல்லாம் குறையா இருக்கிறோம், நீ அன்பா இருக்கிறையா, உன்னை தாழ்த்துறியா, படிச்சீங்களா, அன்பா இருக்கிறியா, தாத்துறியா, நீ ஆவிக்குரியவனா, எல்லாத்தையும் நிதானிக்கிறையா, உலகத்தோட சம்பந்தங்கதா, உலகத்தாவை பெற்றிருக்கிறியா, தேவாவை பெற்றிருக்கிறா, இதெல்லாம் வாஷ் பண்றாரு. ஆவிக்குரிய சபைக்கு தான் அடையாளம். கை தட்டுவோமா? பெர்க்மன் என்ன பாரு, உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்கா இழந்தேன் ஐயா, உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுத்தேன் ஐயா. கைத்தட்டி, உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்கா இழந்தேன் ஐயா. கைத்தட்டி, உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுத்தேன் ஐயா. ஓ ஒளியான தெய்வமே, ஒளியான தெய்வமே, வழிகாட்டும் தெய்வமே, தெய்வமே இயேசுவே, ஆமென். சொல்லிக்கிற ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாரா, சினிமா தியேட்டரில் அவரும் சினிமா படம் பார்க்க போனாராம். பொண்ணு பார்த்தா யாரா விசுவாசிக்கு சினிமா தியேட்டர் வந்துடுவான்னு பார்த்தா அவர் முன்னால் உட்காந்துக்கிறான். பாஸ்டர் பொண்ணு உட்காந்துக்கிறான், பக்கத்தில் விசுவாசி வந்து உட்காந்துக்கிறான். உடனே இந்த பாஸ்டர் அடிக்கடி ஏன் ஏய் உட்காந்து ஏய் உட்கார வரான். அந்த பாஸ்டர் அடிக்கடி ஏன் சேஞ்சு வரான், பக்கத்தில் விசுவாசி அடிக்கடி மட்டினே இருந்தான். யோ சரியா தெரியல, அடிக்கடி ஏன் தெரியாது. இவர் மறுபடியும் கேட்குற மறுபடியும் பண்ணனா, அந்த விசுவாசி பாஸ்டர்னு தெரியாது. உடனே அந்த துண்டை எடுத்து இழுத்து போடுறான். ஹா பாஸ்டர், என்னங்க பாஸ்டர் இருக்கிறீங்களா? இப்படிதான் சபைக்குள்ள இருக்குது. சபை இப்படி இருக்குது, இருக்கிறீங்களா? சபைக்குள்ள ஆடுகளுங்குது, பட்சிக்கிற ஓனாய் இருக்குது. சபையில் வெள்ளறிய செம்மறியாடுங்குது, வெள்ளாடுங்குது. எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது? சபையில் நோயப்பட்ட ஆடுங்குது, நல்லா கொழுத்து கொல 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 ஆடு இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கணும், சாதாரண வேலை இங்கே கிடையாது. அல்லேலூயா. அந்த ஆட்டை வந்து அந்த ஆடு அது கொம்புல குத்தும், ஊழிக்கணும், அதையும் தாய்க்கணும், அவனுக்கு காயம் ஏற்படும். இருக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க, கைத்தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கின்னு உங்க பிள்ளைங்களை பேய் பூதம் புருஷனை பார்த்து யமகண்டம் காண்டாமிருகம் பண்ணின்னு சொல்றீங்களே, உங்க வீட்டுக்குள்ள சொல்றீங்க, சபைக்குள்ள வந்தா என்ன சொல்லுவீங்க? பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் தெரியாம இருக்கிறோம், தவறு செஞ்சிருக்கிறோம். ஆனா காலங்கள் ஆக ஆக பிரதர் சிஸ்டர் ஊழிக்க திருச்சி ஐயா, காலங்கள் ஆக ஆக நீ உணர்ந்து இளைய கொம்பானை போல மனம் வருந்தி தூசிலிருந்து குப்பையிலேருந்து பால் எழுந்திருந்து அப்பாட்ட வந்துடணும். இதுதான் கர்த்தர் சொல்றார். நான் அப்படியே தான் கிடைப்பேன், எனக்கு ரொம்ப இருமாப்பு,
நான் ஆணவம் பிடிச்சுவேன், எனக்கு புத்திமதி யாரும் சொல்லாதீங்க, இந்த ஆலோசனை பிடிக்காது, எனக்கு அறிவுரையே உனக்கு பிடிக்காது சொன்னீங்கன்னா உன்னை காப்பாற்ற தெய்வம் கூட வராது. ஏது ப்ராப்பர்ட்டிக் வேர்ட்ஸ். கடைசி நாட்களில் நீ நொந்து நூலாய் உட்காருவ. தப்பா நினைக்காதே, நான் உங்களை யாரும் வசனம் சொல்கிறேன். நீ கடைசி நூலாய் உட்காந்துருவ, தடுமாற்றம் அடைவ. உன் மனைவி கூப்பிடுவேன், பிள்ளைகளுக்கு கூப்பிடுவேன், ஊழியக்கார கூப்பிடுவேன், உனக்கு யாரும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எவ்வளோ சார்ஜ் கொடுத்தாரு பிரதர், எவ்வளோ தவணை கொடுத்தாரு, நீ கேட்கல. எவ்வளோ தவணை கொடுத்தான், நீ கொடுக்கல, கட்டல, சீல் வச்சுட்டான். இதான் கவர்மெண்ட் ரூல்ஸ். எவ்வளோ சார்ஜ் கொடுப்பாங்க, கோர்ட்ஸ் மூலம் ஆர்டர் வரும் உனக்கு, நீ லோனை கட்டி ஆகணும், பணத்தை கட்டி ஆகணும். நீ கவர்மெண்ட்டை ஏமாற்ற முடியாது. நீ ஏமாற்ற கடைசியா அவனே வந்து அதை முடிச்சு விடுவான். ஏசப்பா நம்ம தருணம் கொடுக்குறார். எத்தனை காலம் இருண்டாலும் வாழ்க்கை. நான் அழகாக இருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்க, நான் படிச்சுக்க, நான் பழிச்சுக்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். எண்ணெய் இல்லாமல் நீங்கள் படிச்சுங்க. யோவான் 15 எடுத்து படிங்க. அழகாக ஒரு வசனம் நீங்கள் படிச்சோம் காலேஜ் ஜபத்தில். யோவான் சுவிசேஷம் 15 படிங்க. எத்தனை வசனங்க? யோவான் 15:5 படிங்க. அது இல்லைம்மா, எண்ணெய் இல்லாமல், அது மட்டும் படிங்க. அது எத்தனை வசனங்க? எத்தனை வசனங்க? 5. யோவான் 5:5 எல்லாம் சொல்ல, கை வச்சு சொல்லுங்களா. எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் முடியவே முடியாது பிரதர். நீ வேணா எழுதி வச்சு, நான் வேணா சேலஞ்சு தரேன். ஏசப்பா இல்லைங்க என் வாழ்க்கை, நல்லா சாச்சிருவேன், நீங்கள் எழுதி பாருங்க, கண்டிப்பாக நீ ஃபெயிலோடு தான் வருவீங்க. நானும் ஃபெயிலோடு தான் இருப்பேன். ஏசப்பா இல்லாமல் எனக்கு அறிவுக்குது, ஆள் பழகுது, பேச்சு பழகுது, நான் சாச்சிருவேன், எனக்கு ஒரு இது ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் ஃபெயில் ஆகி வந்துடுவீங்க. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்றார். சீஷர்களை பார்த்து என்ன படிச்சீங்க? கடைசியாக என்னங்க படிச்சீங்க? எத்தனை வசனம்? 14 படிங்க. ஆண்டவருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னா அவர் வசனப்படி வாழணும், அவர் கற்பனையை கை கொள்ளணும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. யாரெல்லாம் நைட்டில் கதவு சாத்தின்னு சோத்திரம் சீரியல் சினிமா பார்க்குறீங்க, சபைக்குள்ளான நீங்கள் பெந்தகோஸ்து பிள்ளைங்க, ஆவிக்குரிய பிள்ளைங்க, நல்லா கதவு சாத்திக்கின்னு நல்லா நைட்டில் எல்லாத்தையும் நல்லா சீரியல் விடாத இன்னும் பார்க்குறீங்க. நிறைய பேர் சினிமா பார்க்குறீங்க. நீங்கள் உண்மையான பெந்தகோஸ்து மக்கள் கிடையாது. தப்பாக நீங்களாம் மாசத்துக்குரியவர்கள், தப்பாக நினைக்காதீங்க. அதெல்லாம் நீங்கள் வேறோடு அறுப்புன்னு போகணும். அதுக்காக வீட்டில் தொலைக்காட்சி கற்று ஒன்றும் கொடுக்கல. ஒரு காலத்தில் நீ எப்படி வாழ்ந்து என்ன பண்ண? நீ குப்பியாக இருந்த கத்தனை உயர்த்தி வச்சிருக்கிறார். குப்பியாக இருக்கும்போது வாடகை வீட்டில் போய் ஒழுங்காக சபைக்கு வந்தால் ஜெபம் பண்ண. நீங்கள் சொந்த வீட்டுக்கு குத்துறாரு, எல்லாம் குத்துறாரு, பணத்தை குத்துறாரு, பேங்க் பணம் குத்துறாரு, நீங்கள் ஆண்டு விட்டு மறுதளிச்சிட்டு துணிகரமாக இருக்கிற. இது கத்தர் பார்க்குறாருல, கணக்கு குடிப்பெல்லாம் அவர் பார்க்குறாருங்க. எங்கே உங்களை தரணும், எங்கே என்ன தரணும் அவருக்கு தெரியும். சும்மா வாடகை வீட்டில் இருக்கும்போது கூலி வேலை செய்யும்போது ஒழுங்காக ஜெபம் சபைக்கு பய பக்தியாக அன்பாக ஓடி வந்தீங்க. இன்னைக்கு கையில் காசு படம் பார்த்து இடம் வாங்கி வீடு கட்டி கொஞ்சம் எல்லாம் ஏறின உடனே ஆண்டவரே சும்மா விடுவாரா? உங்களை சும்மா விடுவாரா? பாப்பாருங்க. உங்களை உங்களை ஆஸ்வாத்து வை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆசமாக இருக்கணும். சாத்தா உங்களை தொடக்கூடாது, உங்கள் பிள்ளைங்க குடும்பத்தை தொடக்கூடாது சொல்லி கொண்டிருக்கிறேன். என்ன துணிகரமாக இருக்கிறோம். அல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுங்க, கைத்தட்டி சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க. என்ன படிச்சீங்க? கற்பித்த அப்போதான் ஆணுடைய நண்பராக மாற முடியும். 7ஆம் வசனம் படிங்க. அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் எண்ணிலும் வார்த்தை 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 வசனம் 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 ஓடினே ரீங்காரமாக இருக்கு. வசனம் வார்த்தை வார்த்தை வசனம் வசனம் இதில் நிலைத்திருக்கணுங்க. இது நிலைத்திருந்தால் தான் நீ கேட்டுக்கொள்ளுதோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். 5ஆம் வசனம்.
ம் ஒருவன் எண்ணிலும் கடைசியாக 3 வசனம் சொல்லி முடிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47 42 படிங்க வேகமாய். இன்னொருத்தர் யோவான் 17 16 17 படிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 47 வசனம் படிக்கிறாங்க, படிங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும், வார்த்தைகளை கேட்டு வசனத்தை கேட்டு நீ விசுவாசம் போன, நம்பிக்கை இல்லாமல் போன, வசனத்தை மேலே நம்பிக்கை இல்லாமல் போனால் பார்த்தீங்களா, நியாயந்திருப்பதில்லை. வராமல் எவ்வளோ சான்ஸ் கொடுக்கிறார். இப்போ இந்த உலகத்தை கர்த்தர் நியாயந்திருக்கல, நாம் நியாயத்திற்கு முன்பாக ஒரு நிற்க போகிறோம். ரட்சிக்க கர்த்தர் ரட்சிப்பு அடைவதற்காக பல முறை நமக்கு சான்ஸ் கொடுக்கிறார். மனதில் பல முறை நமக்கு சான்ஸ் கொடுக்கிறார் கர்த்தர் பிள்ளைகளே. 48 படிச்சிங்களா? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க ஐயா. எதெல்லாம் நீங்கள் தள்ளி விடுறீங்களே, உங்களுக்கு ஒரு பேசுகிறவங்க, உங்களை திட்டுறவங்க, உங்களுக்கு ஆகாதவங்களாம் தள்ளுறீங்க. நீ என் முகத்தில் முடிக்காத, உன் நம்பரை அவன் நம்பரே கட் பண்ணிடுறீங்க, அவன் வேணான்றீங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, அதே ஆண்டு சொல்ல, என் வார்த்தைகளை தள்ளி, இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை தள்ளி, ஆண்டு வார்த்தை யாரெல்லாம் கேட்கலையோ நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்குது, யாரும் மறந்து போகாது. அல்லேலூயா. அவன் வசனம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். என்னை தள்ளி ஆண்டோட வார்த்தை யாரெல்லாம் கேட்காம உதாசீனமா அசட்டை பண்ணி பார்த்துக்கலாம், அவருக்கு என்ன வேலை, என் மனைவி இதே பைத்தியம், நான் திருந்த மாட்டேன், என் புருஷனுக்கு இதே வேலை, என் பிள்ளைங்க இதே வேலை, ஆலயம் கோயில் பைபிள் எனக்கு புத்தி போய் சொல்கிறியா, நான் பைபிள் படி வாழ மாட்டேன், வசப்படி வாழ மாட்டேன், தாறுமாறா போவேன் சொல்லாதேன்னா ஞாயிற்றுப்பு நாள் நீ நிற்க போகிற. நியாயத்தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. பார்த்தீங்களா, எது நம்ம நியாயத்திருக்குமா, எது வசனம், எது நியாயந்திருக்குமா? வசனம் 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 தான் நியாயந்திருக்கும். யோவான் 17 16 17 படிங்க. யோவான் 17 16 17. நான் உலகத்தார் அல்லாது போல. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களாம் உலகத்தாரா? உலகத்தார் இருக்கிறவங்களாம் கை தட்டுங்க பார்க்கலாம். என்ன வேஷம், சூப்பர் வேஷம், நல்ல வேஷம், அல்லேலூயா. உலகத்தார் அல்லாத ரொம்ப சந்தோஷம் தான். நான் உலகத்தார் அல்லாது போல, ஆண்டு சொல்ல, நான் உலகத்தார் அல்லாது போல அல்ல, சத்தியத்தின வசனத்தினாலே பரிசுத்தமாக்கும். உங்களை என்னை எது பரிசுத்தமாக்கும்? உங்களை என்னை எது பரிசுத்தமாக்கும்? வசனம் தான் பிரதர், சத்தியமாகிய வசனம் தான் உங்களை என்னை பரிசுத்தமாக்கும். பைபிள் சொல்லுது, பைபிள் கீழ்ப்படியணும், இன்னைக்கு மறந்துடணும், இன்னைக்கு விட்டுடணும். வசனம் 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 தான் சத்தியம். சத்தியம்தான் உங்களை பரிசுத்தமாக்கும். வேறு எதுவுமே உங்கள் பாவ விமோசனத்துக்கு ஒன்றும் செய்ய. இந்த காணிக்கை போட்டலைங்க, நீங்கள் 1 லட்சம் ரூபாய் கட்டாக காணிக்கை போட்டால் கூட என் பாவ விமோசனம், இவ்வளோ பாவம் செஞ்சேன், அது ஆகாது. நீ பாவரிக்கை செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்கணும், உணர்வு அடையணும், அப்போதான் பாவ விமோசனம் கிடைக்கும். அல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலே உத்தமம், கர்த்தருடைய வார்த்தை. கடைசியாக 17 படிச்சிங்களா? கடைசியாக யோவான் 16 20 22. யோவான் 16 20ஆம் வசனம் 22ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாருங்க நம்பலாம்? அப்போ ஏசு அப்பா தன் சீடர்களை இப்போ தேவ பிள்ளைங்க, நீங்களாம் இப்போ அழுது புலம்புவீங்க, நம்ம அழுது புலம்பி கொண்டு இருக்கிறோம். உலகம், சொந்தக்காரன், பந்தக்காரன், எதிர் வீட்டுக்காரன், ரட்சிக்கப்படாதவங்க அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஒரு நாள் நீங்கள் துக்கப்படுவீங்க, ஆனாலும் மாறும். ம் 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 22 முடிச்சிங்களா? 22. அதுபோல நீங்களும் இப்போது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது அல்லேலூயா, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக
கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே கொஞ்ச காலம் இயேசுவுக்கு கொஞ்ச காலம் பாடு, கொஞ்ச காலம் கஷ்டம், கொஞ்ச காலம் நிந்த, கொஞ்ச காலம் அவமானம், கொஞ்ச காலம் கடன் சுமைகள், கொஞ்ச காலம் வியாதிகள், கொஞ்ச காலம் சமாதான குறைவு. கவலைப்படாதீங்க, கொஞ்ச காலம் தான். ஆண்டவர் வரப்போகிறார். இதெல்லாம் மாறிடும், இதெல்லாம் பறந்து போயிடும். இயேசுவை பார்க்கும் பொழுது காணும் பொழுது இந்த வேதனை எல்லாம் மாறிடும். கண்ணீர் வடித்தே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. கொஞ்ச காலம் உபத்திரம், கொஞ்ச காலம் பாடு, கொஞ்ச காலம் நீங்க உடைக்க புருஷனால உடைக்க போறீங்களா, மனைவியால உடைக்க போறீங்களா, உன் பிள்ளையால உடைக்க போறீங்களா, உன் சொந்தக்கார பந்தக்காரில் உடைக்க போறீங்க. உனக்கு யாரோ ஒரு விரோதி இருந்து கொண்டே இருக்கிறான், அவனால நீ உடைக்கப்படுகிறியா? கவலைப்படாதீங்க. உங்களை உடைக்கிறானா உங்களை உருவாக்க போறான்னு அர்த்தம். ஏதோ உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உன்னை உடைத்து உன்னை உருவாக்க போகிறார். பொன்னை புடமிட்டு சோதிக்கப்படும் போல அது பொன்னாக விலக புடமிட்டால் தான் ஒரு தங்கம் அது ஷைனாவும் புடமிடப்பட்டால் பொண்ணாக விளங்க செய்யும். அதே போல் சோதனை வரும்போது ஆண்டவர் சிச்சிக்கும் போது சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் எவன் மீது அன்பு கூறுகிறாரோ அவனை கர்த்தர் சிச்சிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எவன் மீது அன்பு கூறுகிறாரோ சிச்சிக்கிறார். எதை குறித்து கலங்க, ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் வாழ்வு மட்டும் ஸ்தோத்திரம் இல்லை, தாழ்வு, கருத்து வேறுபாடுகள், கஷ்டம், நஷ்டம், தோல்வி, பணவருவாவே இல்லை பிரதர், வேலைக்கு போய் இவ்வளோ நாளாச்சு, நஷ்டம் பாஸ்டர், எதிர்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உழு வாசல் அடைக்கும், இன்னொரு வாசல் திறப்பார். ஜபத்தோடு இப்போ கர்த்தர் பிள்ளை தொடர்ந்து கர்த்தர் நம்ம இடைபடுவாராக. இப்போ நம்மளை ஏந்திரிப்போமா, ஒரு காணிக்கு பாடி காணிக்கு எடுத்து திருவந்த ஆயத்தமாக்குவோம். அது ஐக்கிய உணவு சாப்பிட்டு நம்ம கடந்து போகலாம்.